Welcome back to the another video நண்பர்களே. So in this video I'm gonna explain to you guys this place. இது பார்க்கறது ஒரு சாதாரண இடம் மாதிரியும் இதுக்கு பின்னாடி பெருசாக எந்த விதமான ஒரு கதை இல்லாத மாதிரியும் நமக்கு தெரியலாம். ஆனால் எப்போல்லாம் நான் இந்த இடத்துக்கு வரணும், எக்ஸாக்டாக இந்த ஸ்பாட்டுக்கு வரணும், இங்கே சுற்றி இருக்கிற இந்த அமைதி ப்ளஸ் இந்த கிளிங்களோட சத்தம், இந்த மரத்தோட நிழல், காற்று, இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வந்து ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். பேசிக்கலி ஐ லவ் திஸ் ஸ்பேஸ் பிகாஸ் பின்னாடி பார்த்துட்டிங்கன்னு வச்சுங்க, ஒரு அழகான லைக் எப்படி சொல்கிறது, பின்னாடி பார்த்துட்டிங்கன்னா ஒரு குளம். இந்த பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்க, அந்த ஹெட்ஃபோன் வந்து இதில் போய் ஜாயிண்ட் ஆகிடுச்சுன்னா ஆஃப் ஆகிடும், அதான் ஒரு பயம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஃபுல்லாக வயல், அதுக்கப்புறம் ஒரு மரம் இருக்குது, தெரியுது அவங்களுக்கு மரம் அங்கே கும்பலாக இருக்கிறது, அதுக்கு பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட இந்த ஏரியா அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கு வந்து அமைதியாக குவைட் பீஸ்ஃபுல்லாக, மரம், நிழல், அழகான இடம், காற்று, இதை விட மனுஷாளுக்கு என்ன வேணும்? ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே வந்து இடமா பிரிச்சுருக்காங்க. ஏன்னா இது வந்து மெயின் ஈசிஆர் ரோடு. பேசிக்கலி ஈசிஆர் ரோடு அப்படிங்கும்போது பார்த்துட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் சேல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதோ அங்கே உங்களுக்கு பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் தெரியுதா? ஸோ ஃப்யூச்சரில் வந்து இங்கே நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுவாங்க. அதுக்கான வேலைகள் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அங்கெல்லாம் அப்படி தான் இருக்குது. ஆனால் இந்த இடம் எவ்வளவு அமைதியாக அழகாக, ஆடு மாடுங்க மேய்ஞ்சிக்கிட்டு, பாம்புகள், பல்லிகள் மாதிரியான ஊர்வனங்கள் சுற்றிக்கிட்டு, இங்கே வந்து சுற்றுறது ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர வர மயில்களோட எண்ணிக்கை வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. மயில்கள் அதிகமானால் என்ன ஆகும்? பாம்பை பிடிச்சி சாப்பிடும். பாம்பை பிடிச்சி சாப்பிட்டுச்சுன்னா மயில்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டு போகும், பாம்புகளோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டு போகும். பேசிக்கலி மை நேம் இஸ் நாகேந்திரன், தட் மீன்ஸ் காட் ஆஃப் ஸ்னேக்ஸ். காட் ஆஃப் ஸ்னேக்ஸ் நல்லா இருக்கு பேர். இது என்னோட இதாக வச்சுக்கலாமா? காட் ஆஃப் ஸ்னேக்ஸ், கோஃப். அதை வந்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்தோட இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக இருக்கே தவிர, இங்கெல்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள் நண்பர்களே. அப்படியே இயற்கை பறந்து விரிஞ்சு கிடக்கு. எவ்வளவு அழகு, எவ்வளவு சூப்பரான ஒரு இடம். ஆனால் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இந்த இடம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மனித நடமாட்டம் அதிகமாகிடும். மனித நடமாட்டம் அதிகமாகும் மீன்ஸ் இடம் ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சமாக வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. அங்கே ஆல்ரெடி பார்த்துட்டிங்கன்னா வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க, அங்கே அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டிட்டாங்க, பின்னாடி வந்து செவுறு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டிங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து இதெல்லாம் கட்டி கவர் பண்ணிவிடுவாங்க. கவர் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த இடம் வேஸ்ட்டு. எவ்வளவு அழகாக இருக்குது. இங்கே வந்தாலே ஒரு விதமான மன நிம்மதி எனக்கு கிடைக்குது. இங்கேயே உட்கார சொன்னால் அப்படியே உட்காந்துருவேன், ஆனால் வீடியோ எடுக்கணும். ஸோ ஐம் கோயிங் டு வாக் அண்ட் ரெக்கார்டிங் வீடியோஸ். தட் இஸ் வை ஐ லிவிங் திஸ் பிளேஸ். மஸ்ட் பி திஸ் பிளேஸ் இஸ் ஹெவன். தட் மீன்ஸ் இது வந்து ஒரு சொர்க்கம். இந்த இடத்த வந்து டெஃபினட்டாக யாராலும் வந்து மறக்கவே முடியாது. என்ன ஏதோ துரத்துற மாதிரி சவுண்டு கேட்குது. அதாவது எனக்கு டெலிலு இருக்குது. தட் மீன்ஸ் டெலியூஷன். ஓகே, see guys.